நித்யானந்த ஏக சக்கராதிபதியும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவருமான திரியேக தேவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலே நாம் பரலோக ராஜ்யத்தின் ஆளுகையிலே அவர் பூமியிலே அல்லது சிருஷ்டிப்புகளின் மத்தியிலே தன்னை வெளிப்படுத்தும் பொழுது, தம்முடைய ராஜ்யத்தின் மேன்மைகளை நிலைநாட்டும் பொழுது, ஸ்தாபிக்கும் பொழுது, தன்னுடைய சிருஷ்டிப்புகள் அனைத்தும் அவருடைய ராஜ்யத்தின் ஐஸ்வர்யங்களை அனுபவிக்க, அந்த ஆசீர்வாதங்களுக்குள்ளாக பிரவேசிக்க இந்த இரத்தத்தின் மூலமாகவும் அப்பத்தின் அதாவது மாம்சத்தின் மூலமாகவும் எழுதப்பட்டதான சாதனங்கள், அதாவது அவருடைய சித்தம், தேவ சித்தம் என்று எழுதப்பட்டு முத்திரிக்கப்பட்டதான அனைத்தையும் நாம் அனுபவிக்கத்தக்கதாக, சிருஷ்டிப்புகள் அனுபவிக்கத்தக்கதாக இந்த உடன்படிக்கையின் மூலம் ஒவ்வொரு சிருஷ்டிப்பையும் அவர் அடைகிறார், தன்னை ஸ்தாபித்துக் கொள்கிறார். அப்படி என்றால் தெய்வீகம் அவர் இயங்குகின்ற தன்மை சகல சிருஷ்டிப்புகள் மத்தியிலேயும் ஸ்தாபிக்கப்படுகிறது. அந்த தெய்வீக தன்மை வார்த்தையாக செயல்பட்டு ஒவ்வொரு தன்மைகளுக்குள்ளாக நிலை நிற்கிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட தன்மைகளை தான் நாம் சிறிது சிறிதாக தியானித்து அறிந்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறது, முற்பிதாக்களை தேவன் தெரிந்து கொண்டு ஒரு நபரை தேவன் தெரிந்து கொண்டார். இந்த ஒரு நபர் ஆபிரகாம் மூலமாக அந்த உடன்படிக்கைக்குள்ளே ஆபிரகாமை பிரவேசிக்க வைத்து, ஆபிரகாமுடைய குணாதிசயங்களில் அவருடைய பார்வைக்கு, அவருடைய கண்களுக்கு பிரியமான ஒரு குணத்தை கண்டு அவரை தெரிந்து கொள்ளுகிறார். அவரை அவர் வழி நடத்தும் பொழுது அவரோடு உடன்படிக்கை செய்கிறார். உடன்படிக்கை செய்து அந்த உடன்படிக்கையின் மூலமாக அவருடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மகனை கொடுத்து, அந்த ஒரு நபர் மூலமாக யாக்கோபு வருகிறார். யாக்கோபு மூலமாக யாக்கோபு வந்தாலும் யாக்கோபு தெரிந்து கொள்ளப்படுகிறார். இஸ்மவேல் ஈசாக்கு வந்தாலும் ஈசாக்கு தெரிந்து கொள்ளப்படுகிறார். இந்த யாக்கோபு தெரிந்து கொள்ளப்படும் பொழுது இவர் ஐஸ்வர்யங்கள், தேவனுடைய ஐஸ்வர்யங்களை சுதந்திரிக்கிறவராக யாக்கோபு காணப்பட்டார். இப்படி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு தெரிந்தெடுக்கப்பட்டு 12 கோத்திரங்கள் தெரிந்தெடுக்கப்பட்டு, இந்த 12 கோத்திரங்களுக்குள்ளாக ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டு, இந்த உடன்படிக்கை கிறிஸ்து என்ற சந்ததிக்குள்ளே வந்து பாருங்க, இந்த 12 கோத்திரத்திலேயும் யூதா கோத்திரம் தெரிந்தெடுக்கப்படுகிறது, லேவி கோத்திரம் தெரிந்தெடுக்கப்படுகிறது. அப்போ ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் வேறு வேறு நிலைகள் அமைக்கப்படுகிறது. இந்த ராஜ்யத்தின் விஸ்தீரணத்துக்கு, பல இயங்குதல்களுக்கு அனைவரும் தேவைப்படுகிறார்கள். ஆனால் ஒவ்வொருவரையும் வேறு வேறு ஸ்தலங்களிலே வைத்து கிறிஸ்து என்ற ஒரே சந்ததிக்குள்ளாக மறுபடியுமாக உலகம் அனைத்தையும் கொண்டு வந்து இதிலே அழைக்கப்படுதல், தெரிந்து கொள்ளப்படுதல், உண்மையாய் இருத்தல், இந்த தத்துவங்களுக்குள்ளாக கொண்டு வந்து இந்த உடன்படிக்கையின் ஐஸ்வர்யத்திலே பல மடங்கு நித்திய ஆசீர்வாதங்களை வைக்கிறார். இந்த தன்மையை தான் நாம் ஒவ்வொன்றாக அனுபவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகையினால தான் இந்த வசனங்களுக்குள் நாம் பிரவேசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த பழைய உடன்படிக்கை, அதாவது ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோவோடும் செய்தது அல்லாமல் அடுத்த படியாக மோசேயோடு அவர் உடன்படிக்கையை ஏற்படுத்தும் பொழுது இந்த அடிமைத்தனத்தின் தன்மைகளை எல்லாம் அவர் மாற்றுகின்றார். அந்த குணாதிசயங்களை எல்லாம் மாற்ற வேண்டிய ஒரு அனுபவத்துக்குள்ளாக மக்களை, மனிதர்களை நடத்தி கொண்டு வருகிறார். பாருங்கள், இந்த ஆபிரகாமோடு அவர் செய்த இந்த உடன்படிக்கையிலே அவர் என்ன உடன்படிக்கை செய்தார், எதற்காக அதை செய்தார் என்பதை குறித்து, இந்த உடன்படிக்கை செய்வதென்றால், உடன்படிக்கை என்பது ரத்தம் சிந்துதல் என்று வருகிறது. ஏனென்றால் இந்த ரத்தம் சிந்துதலிலே தான் அந்த சிருஷ்டிப்பு இருக்கிறபடினாலே அந்த சிருஷ்டிப்பின் ரத்தம் சிந்தப்படுகிறது. இந்த சிந்தப்படுதலிலே மனிதனுடைய உயிர் அந்த இடத்திலே காணப்படுகிறது. இந்த உயிர் அந்த இடத்திலே பாதிக்கப்படுகிறது.
அப்போ அதனுடைய இன்டென்சிட்டி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த காரியங்கள் நமக்கு புரிய வைக்கப்படும்படிக்கு நிறைவேற்றப்படுகிறது. அவருடைய சிருஷ்டிப்பு இதையெல்லாம் தெரியாமலேயே எல்லாம் செய்துவிடலாம். ஆனால் தேவன் மனிதனுக்கு இவைகளை எல்லாம் தெரிய வைக்க வேண்டும், புரிய வைக்க வேண்டும், மனிதன் அனுபவித்து தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்பதுதான் அந்த ஆரம்ப காலகட்டங்களிலே மனிதன் புரிந்து கொள்ளுவதற்காக, அவனுடைய சுயத்திலே அவன் சுபாவத்தை அறிந்து கொள்ளுவதற்காக, மேன்மைகளை அவன் அனுபவிக்கத்தக்கதாக தேவன் அதை கிரியைகளை செய்கிறார். ஆதியாகம புத்தகம் 17வது அதிகாரம் 7வது வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? உனக்கும் பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி. அப்போ உனக்கும் உன் சந்ததிக்கும் அதுக்கு பின்னால் வருகிற சந்ததிக்கும் நான் தான் தேவன் என்பதை நீங்கள் ஒவ்வொரு சந்ததியும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ எனக்கும் உனக்கு பின் தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். அப்போ தேவனாகிய கர்த்தர் மனிதனோடு ஒரு உடன்படிக்கை செய்ய வேண்டிய கட்டம் இருக்கிறது. ஏனென்றால் இந்த மனிதன் சத்ருவனுடைய ஆளுகைக்குள்ளாக பூமியிலே வாழுகிறபடியினாலே அந்த சத்ருவின் தன்மையிலிருந்து, இவன் தீமையிலிருந்து மீண்டு தேவனோடு ஐக்கியப்படுவதற்கு தேவன் இப்பொழுது இறங்கி ஆபிரகாமோடும் அவன் சந்ததியோடும் அவனுக்கு பின்வரும் சந்ததிகளோடும் அவர் உடன்படிக்கையை, எந்த உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார் என்றால், ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஏற்படுத்தி இந்த குறிப்பிட்ட வருஷத்திலே அவருடைய ஜீவன் முடியும் பொழுது அந்த உடன்படிக்கை முடிந்து விடுகிறது. அப்படி அல்ல, அந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் கிடையாது. இது நித்திய உடன்படிக்கையாக உன்னோடும் உன் சந்ததியோடும் நான் ஏற்படுத்துகிறேன், ஸோ ஸ்தாபிப்பேன் என்று சொல்கிறார். இந்த உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஒரு ஸ்தாபனத்தை ஏற்படுத்துகிறார், ஸ்தாபிக்கின்றார். அப்போ ஸ்தாபித்த பின்பதாக அவர் சொல்லுகிறார், உன் வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் பணத்திற்கு கொல்லப்பட்டவனும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். அப்போ இந்த உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக மாறினதற்கு அடையாளமாக அவர் என்ன சொல்லுகிறார்? நீயா இருந்தாலும், உன்னுடைய பிள்ளைகளாக இருந்தாலும், உன்னுடைய பணத்துக்கு கொல்லப்பட்டவனாய் உன் குடும்பத்தில் இருந்தாலோ, உன்னுடைய டெரிட்டரியில் யார் எங்கே எப்படி இருந்தாலோ, உன்னோடு அசோசியேட் ஆன அத்தனை முழு பகுதியும் முழு குடும்பமும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். அதுதான் இந்த இடத்துல விருத்த சேதனம் பண்ண வேண்டியது அவசியம். இப்படி என் உடன்படிக்கை, ஏன் இந்த விருத்த சேதனம், ஏன் இந்த நுனித்தோலின் பிரதிஷ்டை, நுனித்தோல் வெட்டப்பட்டு அந்த ரத்தம் சிந்தப்பட்டு ஒரு உபாதைக்குள்ளே அவர்கள் போய் பின்பதாக அவர்கள் சரியாகிறார்கள், ஆரோக்கியம் அடைகிறார்கள், அதனாலே அவர்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகுகிறது. ஆனால் இந்த சரீரத்தின் இந்த உபாதை, இந்த நுனித்தோலின் ரத்தம் சிந்துதல் ஏன் என்பதை குறித்து அவர் என்ன சொல்லுகிறார்? இது உங்கள் மாம்சத்திலே இந்த சரீரத்தின் மாம்சத்திலே நித்திய உடன்படிக்கையாக இருக்க கடவது. அப்போ என்னுடைய உடன்படிக்கை உன் சரீரத்திலே, உன் மாம்சத்திலே, தேவனுடைய உடன்படிக்கை நம்முடைய சரீரத்திலே ஒரு அடையாளமாக ஒரு மாம்சத்திலே நித்திய உடன்படிக்கையாக இருக்க வேண்டும். இந்த சரீரம் அழிந்து போகிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறோமே, இந்த அழியாமையை தரித்து கொள்ளும் பொழுதும் இது நித்திய அடையாளமாக காணப்படுகிறது. அப்போ இந்த நித்தியத்துக்குள்ளே பிரவேசிக்கின்றதான இந்த ஆத்துமா, ஆவி, இந்த சரீரத்தின் மறு ரூபமான இந்த சரீரத்திலே அடையாளங்கள், தேவன் அந்த உடன்படிக்கையின் அடையாளங்களை வைக்கிறார். அதற்காக தான் அவர் மிகவும் குறிப்பாக இந்த தெரிந்து கொள்ளுதலை வைத்து, ஏனென்றால் இவர்கள் நித்திய கட்டளையை பெற்ற ஒரு அழைக்கப்பட்ட குடும்பமாக மாறுகிறார்கள். இது பரலோக குடும்பத்துக்கு நிழலாட்டமாக இங்கு அமைக்கப்படுகின்றது. இந்த பூமியின் அசுத்த தன்மைகளும், இந்த பூமியின் சத்ருவின் தீமையான ஆளுகைகளும் காலங்கள் மாறும் பொழுது, நீங்கள் நன்றாக சரித்திரங்களை படிக்கும் பொழுது பல ரகசியங்களை நான் புரிந்து கொள்ளலாம். எப்படி வெவ்வேறு காலகட்டங்களிலே, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த
பஸ்காவை ஆரம்பித்த இதை குறித்து நான் பின்பதாக ஒரு நாளிலே பேசுகிறேன். இந்த பஸ்கா ஆரம்பித்த ஒவ்வொரு காலகட்டங்களை பார்ப்பீர்கள் என்றால் அவைகள் எல்லாம் வேறு வேறு காலகட்டங்களிலே நிறைவேற்றப்பட்டது. ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் ஒரு ரகசியம் வெளிப்படுகிறது. அப்போ தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார் என்றால் ஏதோ நம்முடைய வாழ்க்கை இந்த 100 வருட வாழ்க்கையோடு முடிவது அல்ல. இன்றைக்கு நடக்கின்ற நமக்குள்ளாக நடக்கின்றதான தேவனுடைய செயல்கள் கிரியைகள் எல்லாம் ஒரு நித்திய கன மகிமைக்கு பாத்திரமாக மாற்றப்படுகிறது. அதனால்தான் சகல பயபக்தியோடு நாம் வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். பாருங்க, அடுத்த 19வது வசனம், 17வது அதிகாரம் 19வது வசனத்திலே என் உடன்படிக்கையை அவனுக்கும், ஈசாக்கை பற்றி சொல்லுகிறார். அப்போ ஈசாக்குக்கு என் உடன்படிக்கை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். ஸோ ஆபிரகாமிடத்தில் என்ன சொல்லி ஆபிரகாமை அவர் ஆசீர்வதித்தாரோ அதை ஈசாக்கினிடத்திலும் சொல்லி உறுதிப்படுத்தி ஈசாக்கை பலப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். அப்போ இந்த இரத்த உடன்படிக்கைக்குள்ளே, இந்த விருத்த சேதனத்துக்குள்ளே, இந்த பிரதிஷ்டைகளுக்குள்ளே இவர்கள் பிரவேசிக்கும் பொழுது இது நித்திய காலமாக இருக்க வேண்டிய ஒரு அடையாளமாக இருக்கிறது. இந்த விருத்த சேதனம்தான் பின்பதாக வரும் பொழுது, மோசேயின் காலத்துக்கு பின்பதாக அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகின்றதான அந்த ரத்தம் சிந்துதலிலே ஒரு ஆடு சிந்தப்பட வேண்டும் என்று வருகிறது. இந்த ஆடு அடிக்கப்பட்டு இந்த ஆட்டினுடைய ரத்தம் நிலைக்கால்களில் பூசப்படுவதற்கு வருகிறது. அப்போ இந்த ரத்தம் சிந்துதலும் போஜன பலி, பான பலி எல்லாம் எங்கே வருகிறது? மோசேயினாலே உண்டாக்கப்பட்ட நியாயப்பிரமாண சட்டத்திட்டங்களிலே வருகிறது. அப்படி கட்டளைகள் வரும் பொழுது அந்த இடத்திலே காணப்படுகின்றதான அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டது. அந்த இடத்துல பஸ்கா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, அந்த ஹாப்பசாக். ஸோ இந்த பஸ்கா என்பது இதில் பல ரகசியங்கள் இருக்கிறது. இந்த பஸ்காவிலே ஆடு, பஸ்கா என்றாலே இந்த அடிக்கப்படுகிற ஆடு என்ற அர்த்தம். ஏனென்றால் உலக தோற்றத்திற்கு முன்னே அடிக்கப்படுகின்ற ஆடு இயேசு கிறிஸ்து என்று நமக்கு தெரியும். அப்போது அந்த ஆட்டுக்குட்டிக்கு நிழலாட்டமாக இன்றைக்கு இவர்களுக்கு நேராக அவர் சொல்லலாது. உலக தோற்றத்துக்கு முன்னே நடக்கிறது என்றால் இதை ஆபிரகாம் இடத்துல சொல்லியிருக்கலாம், மோசே இடத்துல சொல்லியிருக்கலாம். அதையெல்லாம் சொல்லாமல் அவர் என்ன சொல்கிறார்? நீ ஒரு ஆடை எடுத்து அடி. அப்போ இந்த ஆடு அடிக்கப்படுகிறது. இந்த ஆட்டினுடைய இரத்தமானது சேகரிக்கப்பட்டு நிலைக்கால்களில் 3 பகுதியில் பூசப்படுகிறது. கீழே இல்லை, 2 பக்கம் மேலே. அப்போது ஒரு கெத் ஷேப்பில். அப்போ இதை பார்ப்பீர்கள் என்றால் இது ஒரு வாசலுக்குள்ளே பிரவேசித்து இவர்கள் கதவை மூடி உள்ளே பிரவேசித்திருக்கிறார்கள். தூதன் இந்த நிலைக்கால்களை பார்த்து இந்த இரத்தத்தை பார்த்ததும் இந்த இரத்தத்துக்குள்ளே இருக்கிறவர்களை சங்கார தூதன் அழிப்பது அல்ல. இது ஒரு பெரிய கான்செப்டை புரிய வைக்கிறார். அதனால தான் நம்ம சொல்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ள, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ள வந்தவர்கள் ஆக்கினையிலிருந்து தப்பித்துக் கொள்கிறார்கள், அழிவிலிருந்து தப்பித்துக் கொள்கிறார்கள். ஆனால் அதற்கு பின்புதான நியாய தீர்ப்பு என்ன? ஆக்கினை கிடையாது, ஆனால் அதற்கு பின்பதாக ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஆக்கினை தீர்ப்பிலிருந்து தப்பித்து நித்தியத்துக்கு போகிறோம். நித்தியத்திலே நம்முடைய வாழ்க்கையின் தன்மைகள் என்ன? இவைகளை தான் நாம் நிதானித்து பார்த்து கொண்டு வருகிறோம். அப்போ அதற்குள்ளாக இருக்கிறவர்கள் திராட்சை ரசத்தையும் அப்பத்தையும் மாம்சத்தையும் சுட்டு சாப்பிடுகிறார்கள். கசப்பான கீரையோடு சாப்பிடுகிறார்கள். பஸ்காவை அனுஷ்டிக்கிறார்கள். அப்போ இந்த திராட்சை ரசமும் அப்பமும் எதோடு சேர்க்கப்படுகிறது என்றால் இந்த மாம்சம், சுடப்பட்ட மாம்சத்தோடு சேருகிறது. பழைய உடன்படிக்கையிலே இந்த பஸ்காவை அனுஷ்டிக்கும் பொழுது இந்த விருத்த சேதனமானது எப்படி மாற்றப்படுகிறது? இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி ஆகிய பலியோடு ஒப்பிடப்பட்டு இரத்தம் சிந்துதல் உண்டாகுகிறது. இந்த இரத்தம் சிந்துதலிலே
ஒரு பெரிய மீட்பு உண்டு என்பதை அவர்களுக்கு புரிய வைக்க அந்த ரத்தம் சிந்துதலினாலே அந்த இடத்துல அந்த இரவிலே தானே இவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டு விடுதலை ஆகுகிறார்கள். அப்போ அந்த நாளில் இவர்கள் வெளியே வந்து இவர்கள் வனாந்தரத்தில் பிரயாணம் பண்ணுகிறார்கள். அவர்கள் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் மேக ஸ்தம்பத்தினாலும் பாதுகாக்கப்படுகிறார்கள். அப்படி வரும் பொழுது இவர்களுடைய பஸ்கா அனுஷ்டிப்பிலே பாருங்க, இவங்க ஆசிரிப்பு கூடாரத்தை நாம் அந்த காரியங்களை நாம் நிதானிக்கும் பொழுது இவர்கள் ஆடுகளை கொண்டு வந்து பாவ நிவர்த்திக்கென்று பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, போஜன பலி, பான பலி எல்லா பலிகளையும் செலுத்துகிறார்கள். இப்படி பலிகளை ஆலயத்துக்கு கொண்டு வரும் பொழுது அந்த இடம் முழுவதும் ரத்தம் தோய்ந்ததாக தான் காணப்படுகிறது. ஏனென்றால் அந்த இடத்துல சொல்லப்படுகிறது ரத்தத்தை தெளிக்கிறார்கள் என்று. அப்போ ரத்தம் தெளிக்கப்படும் பொழுது அந்த இடம் முழுவதும் எப்படியான வாசனை இருக்கும், எப்படியான மெயின்டெனன்ஸ் இருக்கும், அதை அவர்கள் சுத்திகரித்தாலும் ஆனால் அந்த இடத்துல அவர்கள் மேல அந்த ட்ரெஸ்ஸில் அந்த இடங்களில் அந்த டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் படிக்கும்போது நமக்கு என்ன புரிகிறது, எல்லா இடத்துலையும் ரத்தமயமாக இருக்கும். ஒரு இடத்துல ஒரு நாளுக்கு ரத்தம் இருந்தாலே நமக்கு எந்த மாதிரி ஒரு இஃபெக்ட் வீட்டில் கொடுக்கும். ஆனால் அங்கே அந்த ஆலயத்தினுடைய அமைப்புகளும் அந்த ஆலயத்தினுடைய பராமரிப்புகளும் அந்த ஆலயத்தினுடைய மெயின்டெனன்ஸ், அந்த துணிகள், அந்த திரைகள், அந்த பொருள்கள் எல்லாம் டெய்லி சுத்திகரிக்கப்பட வேண்டும். எவ்வளவு பேர், எவ்வளவு பெரிய பாப்புலேஷன். அப்போது இந்த உடன்படிக்கையின் தன்மைகளிலே இந்த இரத்தத்தினுடைய ஒரு காரியங்களை இந்த மக்கள் அதிகமாக அறிந்திருந்தார்கள். அதனுடைய சிவியரிட்டி தெரியும், அதனோட மெயின்டெனன்ஸ், அதனோட சிந்தப்படுகிற வலி, இவைகளை எல்லாம் இவர்கள் பார்க்கும் பொழுது இதை இவர்கள் அனுஷ்டிக்கும் பொழுது இதற்கு பின்பதாக இருக்கின்ற தேவ செயலை அவர்கள் அறிய வேண்டும். இந்த உடன்படிக்கையின் ரகசியத்தை அறிய வேண்டும். ஆனால் நாளடைவில் இவர்கள் வந்து எல்லாமே சடங்காச்சாரமாக போய்விட்டது. அதனால தான் உலகமெங்கிலும் இந்த பலிகள் எல்லாம் ஃபேமஸ் ஆகி வேறு 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 கெடுக்கப்பட்ட ஒரு நிலைமைகள் வந்து விடுகிறது. ஆனால் தேவன் திரும்பவும் அந்த இடத்துல ஒரு ஃபில்டர் பண்ணி இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ளே கொண்டு வரும்போது இந்த ஆலயங்கள் எல்லாம் நிறுத்தப்படுகிறது, பலிகள் நிறுத்தப்படுகிறது, கீழ்ப்படிதல் மேன்மைப்படுத்தப்படுகிறது, அவர்களுடைய சிந்தை மேன்மைப்படுத்தப்படுகிறது. இதுதான் எந்த பழக்கமும் எந்த ஒரு அடையாளத்தை தேவன் கொடுக்கும் பொழுது அந்த அடையாளத்தின் பின்னாலே நாம் ஓடிவிடுவோம் என்றால் தவறு செய்கிறவர்களாய் மாறுகிறோம். அதனுடைய உண்மையான ஐஸ்வர்யத்தை நாம் அறியாதவர்களாய் காணப்படுகிறோம். பாருங்க, புதிய உடன்படிக்கையில் இயேசு கிறிஸ்து வந்து இந்த அப்பத்தை குறித்தும் ரசத்தை குறித்தும் பேசும் பொழுது அந்த இடத்துல ஆடு அடிக்கப்படுகிறதை பேசவில்லை. ஏனென்றால் பஸ்காவாகிய ஆடு இயேசு கிறிஸ்துவே அங்கே இருக்கிறார். அந்த பந்தி விசாரிப்பில், அந்த லாஸ்ட் சப்பரில், அவருடைய திருவிருந்தில், கம்யூனியன் டேபிளில் இவர் இருக்கிறார். ஆகையினால அந்த இடத்துல இன்னொரு ஆடு அடிக்கப்படவில்லை. இந்த யூதர்கள், இஸ்ரவேலர்கள் எல்லாம் இந்த ஆலயங்கள் நிறுத்தப்பட்டு பலிகள் எல்லாம் நிறுத்தப்பட்டது பின்பதாக இந்த பஸ்காவை அவர்கள் எப்படி அனுஷ்டிக்க ஆரம்பித்தார்கள் என்றால் அப்பத்தின் வீடு என்று அனுஷ்டிக்க ஆரம்பித்தார்கள். ஒவ்வொரு திங்கட்கிழமையிலேயும் அவர்கள் ஒரு வீட்டிலே கூடுவார்கள். இது போஜன பலி என்றும், இந்த போஜனத்தை அவர்கள் எல்லாரும் அவரவர்கள் வீடுகளிலிருந்து சமைத்து எடுத்து கொண்டு வருவார்கள் அல்லது ஒரே வீட்டிலே சமைப்பார்கள். எல்லா அன்பின் விருந்தாக அந்த அப்பத்தின் வீடு காணப்படும். இதுதான் இந்த இடத்துல பெத்லகேம் அப்பத்தின் வீடு அப்படி வந்தது தான் இந்த பெயர்கள் எல்லாம். ஆனால் இந்த இடத்துல இவர்கள் அந்த அப்பம் பிட்குதல் நடக்கும் பொழுது இது அவர்களுக்கு ஒரு பெரிய செலிப்ரேஷன், ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இந்த அப்பத்தின் வீட்டிலே அவர்கள் கூடுவார்கள். அதுக்கு அப்பத்தின் வீடு என்று பெயர். அது ஷேர் பண்ணுவாங்க ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வீட்டில். அப்போது அந்த இடத்துல அவர்கள் சாப்பிடுகிற உணவு போஜனம் உண்ட பின்பதாக அவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்றால் திராட்சை ரசம் அருந்துவார்கள், அந்த அப்பத்தை சாப்பிடுவார்கள். இது பொதுவாக அப்பமும் திராட்சை ரசம் நிச்சயமாக அந்த இடத்துல இருக்கும்.
அதாவது மற்ற போஜனங்கள் இல்லாமல் இந்த ரெண்டும் அவர்களுக்கு முக்கியமாக சொல்லப்படும். இந்த முக்கியமாக இவர்கள் சாப்பிடும் பொழுது என்ன சொல்லுவார்கள் என்றால், நாம் மீட்கப்பட்டவர்கள். ஆகையினால இன்றைக்கும் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், ஒருவரும் தேவனால் தண்டிக்கப்படுவது அல்ல. எல்லாரும் மரித்தாலும் உயிர்த்தெழும் பொழுது எல்லாரும் மீட்பின் நபராகவே எழும்புவார்கள் என்று அவர்கள் நம்புகிறார்கள். அப்படி வேத வசனங்கள் தீர்க்கதரிசிகள் சொல்லப்பட்டதினாலே அவர்கள் எப்படியாவது அவர்களுக்கு மறு ஜென்மத்திலே, அதாவது உயிர்த்தெழுதலிலே அவர்களுக்கு ஆசீர்வாதமே ஒழிய அவர்கள் ஒருவரும் கைவிடப்படுவதில்லை என்று நம்புகிறார்கள். அப்படி என்றால் அவர்கள் ஆத்துமாவை குறித்தும் ஆவியை குறித்தும் பல அழகான விளக்கங்களை எல்லாம் அதற்கு ஏற்றாற்போல் வைத்திருக்கிறார்கள். ஸோ இவைகளை குறித்து இவர்கள் அந்த இடத்துல ஆராய்ந்து பேசி மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு இவர்கள் இதை ஒரு ஒரு அதாவது திராட்சரசம் பருகுவதும் அப்பம் பிட்பதும் ஒரு செலிப்ரேஷனாக செய்கிறார்களே ஒழிய இது இயேசு கிறிஸ்துவோடு இவர்கள் சம்பந்தப்படுத்தவில்லை. ஏனென்றால் இன்னும் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் மேசியா என்று அறியவில்லை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு இடத்திலே தான் இயேசு கிறிஸ்து செல்லுகிறார். விலை உயர்ந்த நலதம் என்னும் தைலத்தை அவருடைய கால்களிலே ஒரு ஸ்திரீ ஊற்றுகிறாள். அது தன்னுடைய முடியினாலே தொடைக்கிறாள். இது அவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த தைலம் கால்களில் ஊற்றப்படுது, தலையில் ஊற்றப்பட வேண்டும். இந்த நலதம் என்ற தைலம் மிகவும் விலையை உயர்ந்த தைலம். இது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு அடையாளம். அப்போ பாருங்க, இந்த அப்பத்தின் வீட்டிலே திராட்சரசம் அப்பம் பிட்குதல் மாத்திரம் இல்லாமல் இந்த தைலங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அப்போ இதுல இவர்களுக்கு ஒரு காரியம் அந்த இடத்துல இவர்களுக்கு தெரியும். அதாவது இவர்களுக்கு மூளையில நிறைய தெரிகிறது, ஆனால் இருதயத்திலோ அறிய முடியவில்லை. இன்றைக்கும் அநேக வசனங்களை படிக்கிறோம், அநேகர் வேதத்தை அதிகமாக படிக்கிறார்கள். 50 தடவை படிக்கிறேன், 100 தடவை படிக்கிறேன் என்று வேதத்தை படிக்கிறார்கள். வேதத்தை மனதிலே படிக்கிறது, மூளையிலே படிக்கிறதற்கும் இருதயத்திலே படிக்கிறதற்கும் வித்தியாசம் உண்டு. ஏனென்றால் மூளையிலே தெரிந்து கொண்டதை இருதயத்திலே அறிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் அப்படித்தான், இவர்களுக்கு எல்லாம் தெரிந்திருந்தது, ஆனால் அறியவில்லை. இயேசுவை மேசியா என்று இவர்கள் அறியவில்லை. இவருடைய மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலினுடைய அந்த மேன்மையை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஆனால் அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அநேகர் மூளையிலே வாங்கினார்கள், அநேகர் இருதயத்திலே வாங்கினார்கள், அநேகருக்கு புரிந்தது, ஆனால் அவர்கள் அறிந்திருந்தாலும் சிலராலே ஒத்துக்கொள்ள முடியாமல் ஏற்றுக்கொள்ள முடியாமல் புறக்கணித்தனர். ஸோ இப்படிப்பட்ட கூட்டத்தார் இன்றைக்கும் நம்முடைய மத்தியிலே காணப்படுகிறார்கள். பாருங்க, இந்த இடத்துல இவர் இந்த அடக்கத்திற்கு கொடுக்கிற இந்த தைலம் இவருடைய பிறப்பிலே, இவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பிலே இவருக்கு தைலம் கொண்டு வரப்பட்டது, வெள்ளைப்போளம் கொண்டு வரப்பட்டது. இந்த வெள்ளைப்போளம் கொண்டு வரப்பட்டது, விலை உயர்ந்த வெள்ளைப்போளம் கொண்டு வரப்பட்டது. இந்த வெள்ளைப்போளம் இவருடைய மரணத்திற்கு, இவருடைய அடக்கத்திற்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது. அப்போ இவர்தான் மேசியா, இவருடைய வாழ்க்கையிலே இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் என்றும் அருளப்பட்டிருக்கிறது, வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ இவர்களுக்கு பலியை இவர்கள் பலி செலுத்தும் பொழுதும் இதற்கு ஒரு மெத்தட் வச்சிருக்கிறாங்க. இவங்க யோசேப்பு காலத்திலிருந்தே இந்த காரியங்கள் இருக்கிறதாக சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். ஆடு படுக்க வைத்து அதனுடைய கால்களை கட்டி அதனுடைய கழுத்து பகுதியில் ஒரு சின்ன கம்பு இப்போ இந்த வாக்கில் குத்திடுவாங்க. அடுத்தது வாய் வழியாக தலையிலிருந்து, உச்சந்தலையிலிருந்து அந்த வாய் தொண்டை வழியாக நேராக அது பின்புறம் வழியாக ஒரு கொம்பு குத்துவாங்க. இப்படி அது குத்தும் பொழுது இது நல்லா கிராஸாக தெரியும். அப்போது இந்த பலி எதோடு சம்மந்தப்படுகிறது என்றால் ஒரு சிலுவையோடு சம்மந்தப்படுகிற ஒரு பிக்சர். ஏனென்றால் எபிரேயர்களுடைய மொழியை பார்த்தீர்கள் என்றால் இவர்களுடைய எல்லா லெட்டர்ஸுமே ஒரு பிக்சர் இருக்குது, அவங்களுக்கு ஒரு பிக்சர், வேர்ட் பிக்சர்ஸ் இருக்குது. அப்போ அவங்களுடைய அந்த சித்திரம் ரொம்ப முக்கியம், அவங்களுக்கு எல்லாமே அடையாளமாக எடுப்பாங்க. அப்படி எடுக்கும் பொழுது இந்த ஆட்டினுடைய பஸ்கா, மற்ற ஆடுகள் கிடையாது, இந்த பஸ்கா ஆடு அடிக்கும் பொழுது அவர்கள் இந்த மெத்தடில் தான் அடிப்பார்கள்.
இதுதான் அவரோட ப்ரொசீஜர். அப்போ இவர்கள் அந்த பஸ்கா பலியினுடைய ஸ்ட்ரக்சரை, அவங்க அந்த சித்திரத்தை அவங்க மனதில் நன்றாக பதிந்தவர்கள். அப்போ அந்த ஒரு பிக்சரை இவங்களால ஈஸியாக அசோசியேட் பண்ண முடியும். எதோட? இந்த பஸ்கா ஆடு சிலுவையோடு சம்பந்தப்படுகிறது, இந்த சிலுவையின் சின்னத்தோடு சம்பந்தப்படுகிறது. இப்போ இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறையும் பொழுது அவர்களுக்கு அது புரியணும். அப்போது மூளையில் அவர்களுக்கு புரிகிறது, அது தெரியும் அவங்களுக்கு. ஆனால் இருதயத்திலோ ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதுதான் அந்த இடத்துல முக்கியம். அப்படிதான் இன்றைய நிலைமையிலே நாம் திராட்சரசத்தை எடுத்துக்கொள்கிறோம், அப்பத்தை பிடிக்கிறோம், திருவிருந்திலே பங்கு பெறுகிறோம். ஆனால் நமக்கு தெரிகிறது, நாம் அறிய வேண்டும் என்ற குறிப்பை தான் உங்கள் மத்தியில் நான் இப்பொழுது வைக்கிறேன். இதனுடைய ரகசியங்களும் இதனுடைய ஆழங்களையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இந்த திராட்சரசம் ஆதியில் ஏற்படுத்தப்பட்டது. ஆபிரகாம் மெல்கிசேதேக்கு அடையாளம் கண்டு கொண்டதே அந்த திராட்சரசமும் அப்பம் தான். ஆபிரகாம் எப்படி மெல்கிசேதேக்கை புரிந்து கொண்டார், அதனாலே வானத்தின் ஆசீர்வாதங்களை எப்படி பெற்றுக்கொண்டார். அடுத்தபடியாக ஆபிரகாமோடு விருத்த சேதனம் பண்ணும் பொழுது அந்த இரத்த உடன்படிக்கையின் அதனுடைய ஐஸ்வர்யத்தை அவர் புரிந்து கொண்டார். ஆகையினால விருத்த சேதனம் பண்ணப்படாதவர்கள் எல்லாம் தேவனுடைய கோபத்துக்கு பலியானார்கள் என்று பார்க்கிறோம். மோசே விருத்த சேதனம் பண்ணாமல் இருந்ததை குறித்து தூதன் வந்து கொல்ல பார்த்தார் என்றும், சிப்போரால் அதற்கு தடையாக நின்றார்கள், வேகமாக விருத்த சேதனம் நடந்தது என்று பார்க்கிறோம். அப்போ விருத்த சேதனம் செய்யவில்லை, நுனித்தோலின் ரத்தம் சிந்தப்படவில்லை என்றால் தேவனோடு ஐக்கியப்பட முடியாது என்பதை தேவன் புரிய வைத்தார். அப்போ இந்த ரத்தம் சிந்துதலோடும் இந்த திராட்சரசத்தையும் அப்பத்தையும் அந்த அவருடைய மாம்சத்தையும் நினைவு கூறுதலையும் அவர் அவ்வளவு ஒரு முக்கியமாக இந்த இடத்துல, அந்த விருத்த சேதனம், அந்த பஸ்கா தான் இந்த இடத்துல திருவிருந்தாக மாற்றப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த திருவிருந்தில் இந்த கட்டளைகளிலே நாம் கவலையனமாக இருக்கக்கூடாது என்பது தான் இது வந்து ஒரு செலிப்ரேஷன் தான். இதனுடைய ஐஸ்வர்யம் தனி, அதை நாம் அனுபவிக்க வேண்டும் என்பது தான் நம்ம இப்பொழுது முக்கியம். இஸ்ரவேலர்கள் அதை அப்பத்தின் வீடு என்று செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அதனுடைய மேன்மைகளை, இயேசு கிறிஸ்துவனுடைய பலியை அனுபவிக்கிறவர்கள் அதனுடைய பிரதிபலனாக மீட்பையும் ரட்சிப்பையும் விடுதலையையும் ஐஸ்வர்யத்தையும் அவருடைய ஆசாரியத்துவத்தையும் அனுபவிக்கின்ற நாம் இன்றைக்கு அதை கொண்டாட வேண்டிய விதத்திலே கொண்டாட வேண்டும், அனுபவிக்க வேண்டிய விதத்திலே அனுபவிக்க வேண்டும், அதை உணர வேண்டிய விதத்திலே உணர வேண்டும். ஏனென்றால் இதோடு முடிவதல்ல, இது நித்தியத்திற்கு அடையாளமானது, இது நித்திய உடன்படிக்கைக்கு அடையாளமானது. அப்போ இந்த நித்திய உடன்படிக்கையினுடைய நித்திய பந்தியிலே போஜனம் உண்டாகுகிறது. அதற்கு ஒரு வசனத்தை மாத்திரம் வைக்கிறேன். அடுத்த தியானத்தில் நம்ம அந்த நித்திய உடன்படிக்கையில திருவிருந்தை குறித்து நாம் தியானிப்போம். பாருங்க, இந்த இடத்துல அவர் வந்து விருத்த சேதனமும் பஸ்காவையும் பலிகளையும் காணிக்கைகளையும் எல்லாவற்றையும் ஏற்படுத்தினவர். பலிகள் காணிக்கைகள் எல்லாம் ஒழிய பண்ணி திரும்பவும் என்ன கொண்டு வருகிறார் என்றால் அந்த திருவிருந்தை கொண்டு வந்து புதிய உடன்படிக்கையில் கொண்டு வந்து மனம் திரும்புதல், கீழ்ப்படிதல், அன்பு செலுத்துதல், பகிர்ந்து கொள்ளுதல், ஐக்கியப்படுதல் எல்லாம் கொண்டு வந்து நித்தியத்துக்கு ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் கொண்டு போகிறார். ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நித்தியத்துக்குள்ளே கொண்டு போகும் பொழுது அந்த இடத்துல நித்திய வீடு உண்டாகிறது, நித்திய உடன்படிக்கை உண்டாகிறது, நித்திய ஜீவனை கொடுக்கிறார், நித்திய பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார், நித்திய வாழ்வு கொடுக்கிறார், நித்திய விருந்தை ஏற்படுத்துகிறார். இவைகளெல்லாம் வேதத்தில் காணப்படுகிறது. அநேக வசனங்கள் நான் உங்களுக்கு வாசிக்க முடியும். அப்போ நித்திய விருந்திலே நான் பங்கடைகிறோம். பாருங்க, இந்த எபிரேயர் 13:20 படிக்கிறேன். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மெய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன், பிதாவாகிய தேவன் சமாதானத்தின் தேவனாக இந்த இடத்துல கூறப்பட்டிருக்கிறார். இவர் இயேசு கிறிஸ்துவை நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மெய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன்.
அப்போ இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணினவர். அதுதான் எபேசியர்ல பார்க்குறோம். பிதாவாகிய தேவன் தம்முடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே கிறிஸ்துவை எழுப்பினார் என்று வசனம் சொல்லுது. அதுதான் இந்த இடத்துல பார்க்கிறோம், கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். அப்போ இந்த மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின ஏறி வர பண்ணப்பட்டதான இயேசு கிறிஸ்து யார் என்றால் பெரிய மெய்ப்பரான நம்முடைய கர்த்தர். பெரிய மெய்ப்பரான நம்முடைய கர்த்தர். இந்த ஆடுகளுடைய பெரிய மெய்ப்பர் எப்படி எழுப்பப்பட்டார்னா நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே. அப்போ பிதா தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே அவரை எழுப்பினார். எபேசியரில் சொல்லப்பட்டது. இங்கே எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிதா இயேசு கிறிஸ்துவை எப்படி எழுப்பினார் என்றால் நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே. அப்போ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுவதற்கு என்ன தேவைப்பட்டது? நித்திய உடன்படிக்கையின் இரத்தம். இந்த நித்திய உடன்படிக்கையின் இரத்தம் இயேசு கிறிஸ்துவுக்கு தேவைப்பட்டதென்றால் நம்மை இயேசு கிறிஸ்து எழுப்புவதற்கும் பிதா எழுப்புவதற்கும் பரிசுத்தாவியானவர் எழுப்புவதற்கும் நமக்கும் இந்த உடன்படிக்கையின் இரத்தம் தேவை. இந்த உடன்படிக்கையின் இரத்தத்துக்குள்ளே நாம் ஐக்கியப்படாவிட்டால் நமக்கு மீட்பு கிடைப்பது அரிது. அதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏசாயா 25:6 வாசிக்கிறேன். சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நினைவுள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசம் நிறைந்த விருந்தாய் இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் படிக்கும்போது அக்காலத்திலே அந்த காலத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த காலத்தில் எந்த காலத்தில் இதெல்லாம் நிறைவேறுகிறது என்றால் இந்த ஏசாயா முழு அதிகாரம் படித்தால் நமக்கு புரியும். இந்த காலம் 1000 வருட அரசாட்சியிலே இவர் என்ன செய்கிறார்? இந்த இப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை பூமியிலே இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்திலே அவர் நிறைவேற்றுகிறார். பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார், விருந்தை ஆயத்தப்படுத்துகிறார். இவைகளில் எல்லாரும் பூமியில் இருக்கிற எல்லாரும் பங்கு பெற முடியாது என்பது அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே யோவேலை நான் வாசித்து முடிக்கிறேன். யோவேலின் புத்தகம் 2வது அதிகாரத்தில் இதை அநேகர் இந்த புதிய உடன்படிக்கைக்கு இப்பொழுது நினைக்கிறார்கள். இல்லை, இது அந்த தேவனுடைய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே நிறைவேற்றுவேன் என்று அதை வாக்கு பண்ணுகிறார். அதை நீங்கள் தொடர்ந்து அந்த முதல் வசனத்திலிருந்து நீங்கள் படிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும் எப்படியெல்லாம் போஜனங்களிலே அவர் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை வைக்கிறார், தன்னுடைய எல்லா விளைச்சல்களிலே எப்படி ஐஸ்வர்யத்தை வைக்கிறார், இது எப்படி இஸ்ரவேலர்களை அவ்வளவு மேன்மையான பொக்கிஷத்துக்கு அவர் பயன்படுத்துகிறார் என்றெல்லாம் இருக்கிறது. இதை வாசிக்கிறேன். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். ஏனென்றால் இஸ்ரவேலர்கள் ஒரு குறிப்பிட்டவர்கள் தான் தீர்க்க தரிசனம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்குன்னு ஒரு தனியாக ஏசாயா, எசேக்கியேல், யோவேல், ஓசியா இப்படிலாம் அழைக்கப்பட்டவர்கள் இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாரு? இந்த காலத்திலேயோ அக்காலத்திலேயோ அதுதான் சொல்கிறார், கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள், அந்த பகிரங்க வருகைக்கு அவர் நியாயாதிபதியாய் வருவதற்கு முந்தின காலம், இந்த 1000 வருட அரசாட்சி. அப்போது என்ன சொல்லுகிறார்? நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். அவர்கள் உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் இரத்தம், அக்கினி, புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். இதெல்லாம் அந்த காலகட்டங்களிலே நிறைவேறுகின்ற காரியங்கள். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். ஸோ அந்த இடத்துல தொழுது கொள்ளுகிறவன் ரட்சிக்கப்படுகிற காலம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் பார்க்கிறார்கள், பூமியில் அவரை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அதுதான் அந்த காலகட்டம் இது. ஸோ அப்போ அவர் என்ன சொல்றாரு? கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாய் இருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். யாரெல்லாம் அவர் சீயோனுக்கு கொண்டு வராரு, எருசலேமுக்கு கொண்டு வருகிறாரோ அந்த 1000 வருட அரசாட்சியிலே ரட்சிப்பு உண்டாகும்.
அந்த இடத்துல ஒரு ஏன்னா புற ஜாதியார்கள் அப்பொழுது இருப்பார்கள். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து வந்தாலும் 7 வருடம் கழித்து திரும்ப 1000 வருடம் அரசாட்சி வரும் பொழுது இன்றைக்கு இருக்கிற 10 வயது பிள்ளைகள் எல்லாம் 20 வயதுல இருப்பார்கள். அப்பொழுது அவர்கள் தொழுது கொள்ளுவார்கள் என்றால், அல்லது அவர்கள் மீதியா இருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டா இருக்கும் என்றால், அவர்கள் தேடி வரும் பொழுது, அந்த இயேசுவின் ராஜ்யத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியும் பொழுது, மனப்பூர்வமாய் தங்களை அர்ப்பணிக்கும் பொழுது, அந்த இடத்துல ஒரு ரட்சிப்பு உண்டாகும். அப்படி என்றால் இந்த திராட்சை ரசமும் அப்பமும் இன்றைக்கு நாம் எடுப்பது எப்படி பழைய உடன்படிக்கையிலே அந்த பஸ்கா அவ்வளவு முக்கியமோ, அதை உண்மையுள்ளவர்களாய் ஆசரித்தவர்கள் எல்லாம் மேன்மையை பெற்றுக்கொண்டார்களோ, அதுபோல புதிய உடன்படிக்கையில் இருக்கிற நாமும் இந்த திருவிருந்தில் அதனுடைய உண்மையான தன்மையை உண்மையோடும் உத்தமத்தோடும் தேவனுக்கு பிரியமாயிருந்து அவருடைய அன்பு நிமித்தம் செயல்படுவோமே என்றால், இதை அவர் ஏற்படுத்தினதனுடைய முழு தன்மையும் அறிந்து உணர்ந்து எடுப்போமே என்றால், மிகுந்த ஐஸ்வர்யத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நித்திய காலமாக நாம் அனுபவிக்கத்தக்கதாக நாம் இதிலே வாழ்வோம். அருமையானவர்களே, இந்த வசனத்தை புரிந்து கொண்டு இதனுடைய ஆழத்தை அறிந்து நம்மை நாமே நிதானித்து இதிலே பங்கு பெறுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.